ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்மா சொரபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கணிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 116 மகரிஷிகள் என்ற தலைப்பில் இன்னைக்கு சௌனக மகரிஷி பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த சௌனக மகரிஷி அவருடைய தந்தை பெயர் பார்த்தீங்கன்னா சினுக்க மகரிஷின்னு சொல்லுவாங்க. அவருடைய தந்தை யாருன்னா பிரமதி மகரிஷி. இந்த சினுக்க மகரிஷி தவ சாதனைகள் புரிந்து உயர்நிலையில் பெயர் புகழோட திகழ்ந்துட்டு இருக்காரு. அவரின் மகன் தான் சௌனக மகரிஷி. அவரை சக சீடர்கள் சௌனகா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதனால அந்த பெயரே வைத்து விட்டார்கள். இவர் அனைத்து வித்தியைகள் யாகங்கள் செய்யக்கூடிய அனைத்து திறமைகளையும் தந்தையிடமிருந்து கற்று தேர்ந்து அதன் பிறகு தவம் புரிய போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நைமியா அப்படிங்கிற பகுதி பாத்தீங்கன்னா மிகவும் அழகாக இருக்குமா, அழகாக இருக்கக்கூடிய பகுதி. அங்க ஒரு சின்ன ஆசிரமம் உருவாக்கி அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆசிரமமா வளர்ச்சி அடைந்தது அப்படின்றாங்க. அந்த காலகட்டத்தில் அனைவரும் கூட ரிக்வேத ஆச்சாரியா அப்படின்னு தான் இந்த சௌனக மகரிஷியை அழைத்து வந்தனர். இவரின் பெயர் வேதங்கள் புராணங்களில் கூட இடம்பெற்றுள்ளது. அது மட்டும் இல்லாமல் உபநிடதங்களில் கூட இவரோட பெயர் இருக்கு. உபநிடதத்தில் குலபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குலபதி அப்படின்னா என்னன்னா 10,000 சீடர்களை கொண்டு அவர்களுக்கு அனைத்து வித ஞானங்களும் அவர்களுக்கு அதற்கு உண்டான சௌகரியங்களும் கூட ஏற்படுத்தி கொடுப்பவர் குலபதி அப்படின்னு சொல்லுவாங்களாம். பத்ம புராணத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. ரிக்வேதத்துல சாக்கல் பாஸ்கல் அப்படின்னு சொல்றாங்க. சாக்கல் அப்படின்னா யக்னம் செய்வதை பற்றி குறிப்பிடுவதை சாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்கல் அப்படின்னா வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியதை சம்பதைகளை பத்தி சொல்றதுக்கு பாஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. முண்டக உபநிடதம் கூட அதுல கூட இவருடைய பேரு இருக்கு. முண்டகம் அப்படின்னா தலையில் மொட்டை அடித்துக் கொள்வதற்கு முண்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி அதாவது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஞான மார்க்கத்துல ஈடுபடுபவர்கள் சந்நியாசம் மேற்கொள்பவர்கள் எல்லாம் மொட்டை அடித்துக் கொள்வார்களாம். அது மோட்சத்திற்கு உண்டான சாதனைக்கு செல்பவர்கள் இந்த மாதிரி மொட்டையை அடித்துக்கொண்டு போவார்கள். அதனால அந்த உபநிடதத்திற்கு பேர் என்னன்னா முண்டக உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேரு அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த உபநிடதத்தில் தனது குருவாகிய அங்கிரதக மகரிஷியை சௌனக மகரிஷி கேட்கிறாரம்மா, குருவே, எது தெரிந்து கொண்டால் இனி எதுவுமே தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை என்று கேட்கிறார். அப்படி கேட்கிறாராமா தனது குருவாகிய அங்கிரத மகரிஷி கிட்ட. அதற்கு அங்கிரக மகரிஷி கூறுகிறாராம், உலகிலே 2 விதமான வித்தியைகள் உள்ளது. ஒன்று பரவித்யை, இன்னொன்று அபர வித்யை. பரவித்யை, இன்னொன்று அபர வித்யை. அதாவது பராவித்யை ஒன்று, இன்னொன்று அபராவித்யை. பராவித்யை என்பது மிகவும் கிளிஷ்டமானது. அது தெரிந்து கொண்டால் வேறு எதுவுமே தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. அது ரொம்ப கஷ்டமானது. ஆனா அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா வேற எதுவுமே தெரிந்துக்க வேண்டியதில்லை. ஆனா அபராவித்யை பராவித்யை விட சற்று குறைந்த நிலையில தான் இருக்கு. வேதங்கள் யாகங்கள் அனைத்தும் கூட அதுல அடங்கும் அபராவித்யில. இந்த வேதங்கள் அனைத்தும் படித்து ரிஷிமார்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா தான் கற்று தேர்ந்த வேதங்களா இருக்கட்டும், யாகங்கள் ஞானங்கள் இது எல்லாத்தையும் வைத்து அதுல இருந்து தவம் புரிந்து ஆத்மா பரிசீலனை செய்து கொண்டு பரமானுபூதியை அடைந்தார்கள், பரமானுபூதியை பெற்றார்கள். எந்த வித்யையின் மூலம் பரமானந்தம் கிடைக்கதோ பெறுகின்றனரோ அவற்றை பராவித்யை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எத்தனை புராணங்களா இருக்கட்டும், வேதங்களா இருக்கட்டும்,
யாகங்களா இருக்கட்டும், ஞானங்கள் எத்தனை கேட்டாலும் கூட அதை தியானத்தின் மூலமா, தவத்தின் மூலமா, ஆத்ம பயிற்சி செய்து ஆத்ம பரிசீலனை செய்தால் மட்டுமே அந்த பரமானந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அங்கிரச மகரிஷி சொல்றாரு. அதற்கு பேர் தான் பரா வித்யை. சௌனக மகரிஷிக்கு அந்த மாதிரி சொல்றாரு. அதாவது வேதங்கள், யாகங்கள், உபநிடதங்கள் அனைத்திலும் நாம் கற்று தெரிந்து விட்டேன், இனி எதுவும் இல்லை என்று எண்ணக்கூடாது. அவற்றை வைத்துக்கொண்டு சுய ஆத்ம பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டவற்றை அனுபவத்திற்கு வரும்போதே உண்மையான ஞானம் கிடைக்க பெற்றதாக அர்த்தம். அதை பத்தி விவரிக்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓங்காரத்தை பத்தி சொல்றாங்க. ஓங்காரம் அதாவது ஓங்காரம் என்ற அம்பை கொண்டு ஆத்மாவின் மூலம் பரமாத்மாவில் கலக்க வேண்டும். அதாவது ஓங்காரம் என்ற அம்பை கொண்டு ஆத்மா பரமாத்மாவில் கலக்க வேண்டும். அதாவது ஆ உ இம், அதுதான் ஓங்காரம்னு சொல்லுவாங்க. ஆ அப்படிங்கிறது நாபிலிருந்து தொடங்குது. அது பாத்தீங்கன்னா பிரம்மா அப்படின்னு சொல்லிடுறோம். அது அந்த ஸ்தானம், அந்த இடம் பிரம்மஸ்தானம் அப்படின்றாங்க. ஊ பாத்தீங்கன்னா அநாகதம், நமது இதய பகுதியை சேர்ந்தது ஊ. அது பாத்தீங்கன்னா விஷ்ணு ஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. விஷ்ணு இருக்கக்கூடிய இடம் சொல்றாங்க. மா அப்படின்னா கண்டம்னா கழுத்து பகுதி. அது பாத்தீங்கன்னா சிவன் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறாங்க. இம் அப்படின்னா அது சூனியம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாபிலிருந்து இதயம், கண்டம், சூனியம், இது 4 சேர்ந்ததுதான் ஓம். ஆ உ இம் ஓம் அப்படின்றாங்க. அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவம், இந்த 3 தத்துவத்திலையும் அந்த 3 தத்துவத்தோட இணைந்து சூனியத்தை அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அதனுடைய ஓம் அப்படிங்கிற தத்துவம். திரிமூர்த்திகளை சூனிய சக்தியில் குறிப்பதுதான் அந்த ஓம். இவற்றை அங்கிர மகரிஷி சௌனக மகரிஷிக்கு சொல்றாரு. எது ஒன்றை அனுபூதியுடன் தெரிந்து கொள்கிறோமோ அதுவே பிரம்ம ஞானம். யாகம் செய்யும் சாமர்த்தியம் பெற்றவர் ஆகையால் தீர்க்க சத்திய யாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதாவது இந்த தீர்க்க சத்திய யாகம் 1 வருடம் பண்ணலாம், 10 வருடமும் கூட பண்ணலாம், 12 வருடமும் கூட பண்ணலாம். இவர் 12 வருடம் தீர்க்க சத்திய யாகம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு. இதற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் ஏற்படுத்திக்கிட்டாரு. அந்த 12 வருஷம் தொடர்ந்து 12 வருஷம் செய்யறாங்க அப்படின்னா அதற்குண்டான பொருள்களா இருக்கட்டும், அதற்குண்டான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்துகிட்டாரு. யாகம் செய்ய வேண்டிய அனைத்து அப்ப பாத்தீங்கன்னா யாகம் செய்யணும்னா புராண சிரவணம், புராண பட்டணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா. அதற்கு சூத்த மகரிஷிய தேர்ந்தெடுத்துக்கிறார். இவர் யாருன்னா வேதவியாசர் மகரிஷியோட சீடராமா இந்த சூத்த மகரிஷி அப்படிங்கிறவரு. அவர் அவர் படிக்காத வேதமே இல்லை, அவர் கேட்காத ஞானமும் இல்லையாமா. சூத்த மகரிஷியின் தலைமையில யாகம் நடைபெற்றது. அதிகாலை பொழுதுல யாகம் செய்வாங்களாமா. அதை வேதம் பற்றி எடுத்து சொல்றாங்க. எது தெரிந்து கொண்டால் எதுவுமே தெரிந்து கொள்ள தேவையில்லையோ அவற்றை வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேத வியாசர் வந்த பிறகுதான் இந்த ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வேண வேதங்கள் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரே ஃபார்ம்ல தான் இருந்துச்சு. எல்லாமே தனித்தனி முறையில தனித்தனியா பிரிக்கப்படாம இருந்துச்சு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை தனித்தனியா பிரிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு வேதத்திலும் கூட 4 பாகங்கள் இருக்குமா. அதாவது 1 பாத்தீங்கன்னா சம்ஹிதம், 2வது பிரணாமாலு, 3 அரண்யகாலு,
4 வந்து உபநிடதம். இந்த வந்து 4 பகுதியா வேதங்கள் வந்து பிரிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு வேதமும். சம்ஹிதம் அப்படின்னா, அதாவது இது வந்து நல்லா புரியணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. சம்ஹிதம் அப்படின்னா விதையை போன்றது. இது வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள், அதாவது மந்திரங்கள் எப்படி ஒரு இருக்கோ அந்த மாதிரி. அதாவது ஒரு விதைக்குள்ளார ஒரு செடியோட தன்மையே மறைந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மந்திரங்கள் வந்து சம்ஹிதம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு வார்த்தை வந்து மிகப்பெரிய அளவுல அர்த்தத்தை கொடுக்குமா. இந்த மந்திரங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே கூட மிகப்பெரிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது சம்ஹிதம் அப்படிங்கிறாங்க. இந்த சம்ஹிதம் வந்து மந்திர உருவில இருக்கும். இரண்டாவது பாத்தீங்கன்னா பிரணாமாலு. அது பாத்தீங்கன்னா மந்திரங்களுக்கு விவரம் கூறி யாகம் செய்வதை பத்தி சொல்றது பிரணாமம் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா அதாவது அரணிய காலு. இது வந்து பாத்தீங்கன்னா யாகம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத விட எதற்காக செய்யணும் அப்படின்னு பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. நான்காவது பாத்தீங்கன்னா உபநிடதம். இது வந்து பாத்தீங்கன்னா இறுதியில இருக்கக்கூடியது. இந்த 3 விஷயங்களையும் கூட மந்திரங்கள்ல இருந்து இந்த யாகம் எப்படி செய்வது, அது எதற்காக செய்வது, இது போன்ற அனைத்து விஷயங்களையும் கூட மந்திரங்களில் இருந்து அவற்றிற்கு முழு அர்த்தத்தை கூறக்கூடியது. இவற்றை வந்து வேதாந்தம்னு கூட சொல்லுவாங்க. உபநிடதத்தை வந்து வேதாந்தம்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 இருக்கு இல்லைங்களா, சம்ஹிதம் மற்றும் பிரணாமாலு, இதை வந்து கர்ம காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது அரணியாலும் உபநிடதத்தையும் வந்து ஞான காண்டம்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகால பொழுதுல வந்து யக்னங்கள் வந்து மந்திரங்களை கொண்டு பண்ணுவாங்க. அந்த மந்திரங்களை கொண்டு அந்த யாகங்கள் வளர்த்த பிறகு மாலை பொழுதுல அவற்றிற்கு உண்டான பொருள், அதாவது புராண கதைகள் மூலம் அதற்கு உண்டான விளக்கங்களை புராண கதைகள் மூலம் மாலை பொழுதில் சொல்வாங்களாமா. மற்றவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அனைத்து பேருக்குள்ள அங்க இருக்கவங்க எல்லாருமே யாரும் ரிஷிமார்கள் தான் இருப்பாங்க. அவர்கள் அனைவருக்கும் கூட எடுத்து கூறுவாங்களாம் விவரமா. இந்த மாதிரி சொல்லி சூத்த மகரிஷியிடம் சவுனக மகரிஷி வந்து கேட்டுக்கிறாராமா. அதாவது அதிகாலை பொழுதுல நீங்க மந்திரங்களை கொண்டு யாகங்கள் செய்த பிறகு மாலை பொழுதுல அதற்குண்டான விவரங்களை புராண கதைகள் மூலமா நீங்க வந்து விவரித்து கூறணும் அப்படின்னு சொல்றாங்க. புராணங்கள் வந்து வேதங்கள்ல ஒரு பாகம்தான். 4 வேதங்களும் இருக்கு இல்லையா, ரிக், யஜுர், சாம, அதர்வன. இந்த 4 வேதங்களும் கூட ஸ்ருதி ஞானமா. இது வந்து ஸ்ருதி ஞானம் அப்படின்னா என்னன்னா, ரிஷிமார்கள் வந்து வருடக்கணக்குல தவம் புரியும் போது அது கேட்கக்கூடிய ஞானம் ஸ்ருதி ஞானம். அவங்க வருடக்கணக்குல தியானம் பண்ணுவாங்க, வருடக்கணக்குல தவ சாதனை புரியுறாங்க இல்லையா, அந்த சமயத்துல கேட்கக்கூடிய ஞானம் அது வந்து ஒரு இதமா ஒரு ஸ்ருதியோட சேர்ந்து இருக்குமா. இன்னொன்னு என்னன்னா, கேட்டவற்றை நினைவில் வைக்கிறது வந்து ஸ்மிருதி ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க கேட்ட அந்த ஸ்ருதி ஞானத்தை நினைவில் வைக்கிறதுக்கு பேரு ஸ்மிருதி ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவை அனைத்தும் கூட வேதத்தின் பாகங்கள் அப்படின்றாங்க. வேதத்தின் பாகங்கள் வந்து 6 இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா சூத்திரங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், ஆகமங்கள், தேதாந்தம், உபவேதம், இது எல்லாம் 6 பாகங்களை கொண்டது இந்த வேதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வேதங்களை எழுதிய வேத வியாசர் வந்து அஷ்டதச புராணத்தினை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. வேதங்களில் இருக்கும் சங்கிலிஷ்டமான விஷயங்களை புராணங்கள்ல கதைகள் உருவில் சொல்லியிருக்காங்க.
அஷ்டாதச புராணத்துல வந்து விஷ்ணு கதைகள், சிவன் கதைகள், அது பிரம்மா கதைகள், இந்த பிரம்மாண்டம் பற்றிய அனைத்து விஷயங்களும் கூட, அந்த பிரம்மாண்டம் எப்படி உருவானது, உற்பத்தி ஆனது என்பது போன்ற அனைத்து விஷயங்களும் கூட கதைகள் உருவுல வந்து எழுதப்பட்டிருக்கு. எதுலன்னா அஷ்டாதச புராணத்துல. இந்த மாதிரியான புராண கதைகள் வந்து யாக சமயத்துல அதற்காக சொல்லப்படுது, கூறப்படுது. இதெல்லாம் ஏன் இந்த புராண கதைகள்லாம் யாக சமயத்துல சொல்லப்படுறாங்க அப்படின்னா, அந்த சமயத்துல இதெல்லாம், அந்த சமயத்துல கர்மகாண்டத்துல இதெல்லாம் தினமும் கேட்பதன் மூலம் நமது சரீரமும் கூட மனமும் கூட சுத்தி அடைக்குது அப்படிங்கிறாங்க. இதாவது புராண கதைகள்ல நாம கேட்கும் போது நம்மளது மனமும் சரீரமும் சுத்தி அடையுது, அதற்காக தான் இது வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சுத்தி அடைந்தது மட்டும் இல்லாம அது நமக்கு சித்திக்குது அப்படிங்கிறாங்க. நமது சரீரமும் மனசும் சுத்தி அடையுது, நமது புத்தி வந்து சித்தி அடையுது. அதனால என்ன ஆகுனா, புத்திக்கு வந்து சத்தியத்தினை கிரகிக்கும் சக்தி உருவாகுது. நமது புத்திக்கு சத்தியத்தினை கிரகிக்கும் சக்தி உருவாகுது. இந்த மாதிரியான உன்னதமான செயல்களை வந்து சௌனக மகரிஷி வந்து செய்து வந்துட்டு இருந்தாரு. அவருடைய சீடர்கள் அப்படின்னு பார்த்தா 10,000 பேருக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு புராணத்தினையும் பரிசீலித்தால் அதில் இருக்கும் கேரக்டரு, அதில் இருக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் கூட நிகழ்காலத்திற்கு உபயோகமானதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. புராண கதைகளை எடுத்து நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு கூட நமக்கு அது உபயோகமா தான் இருக்கும். அதுல இருக்க கேரக்டரா இருக்கட்டும், அதுல நடந்த நிகழ்வுகளா இருக்கட்டும், உபயோகமா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவ்வாறு அவற்றை வந்து கேட்க கேட்க அவற்றின் செயல்பாட்டிற்கு அதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் நம்மளால. அதை மறுபடியும் கேட்கணும், புராணங்களை மறுபடியும் கேட்கணும். அதன் மூலமா உடலும் மனசு சுத்தியாகுது, புத்தியானது சத்தியத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி பெறுது. அது வந்து அடிக்கடி நம்ம கேட்கணும். அது நம்ம அடிக்கடி கேட்க கேட்க என்ன ஆகும், அது சத்தியமாகவே நம்ம வாழ்க்கையில மாறிடும். அந்த புராண கதைகள்ல வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் கூட சத்தியமாவே நம்மளுடைய வாழ்க்கையில மாறும். நாமளும் கூட அந்த சத்தியமா மாறிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக தான் இந்த சௌனக மகரிஷி என்ன பண்ணாரு, இந்த புராண கதைகள்ல யாகங்கள் வளர்க்கும் போது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி அவர் பண்ணிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மகாபாரத கதைகளையும் கூட கேட்டுக்கொள்கிறார். என்னன்னு கேட்டுக்கிறாரு. இது மட்டும் இல்லாம மகாபாரத கதைகள் கூட எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்னு சூத்த மகரிஷியிடம் கேட்கிறாராம். எதனாலன்னா கலிகாலம் வரப்போகுது, தாங்க முடியாத கலிகாலம். இந்த கலிகாலத்தை தாண்டது மிகப்பெரிய கஷ்டம். அந்த காலத்துல ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கலிகாலத்துல 1000 வருஷம் வாழணும்னா ரொம்ப சிரமம். அந்த கலிகாலத்தை தாண்டத முடியாது, கஷ்டம். அதனால இந்த மகாபாரதத்துல இருக்கக்கூடிய கதைகள் கலிகாலத்தை தாண்டணும்னா அதெல்லாம் கூட சொல்லணும். தாங்கள் கற்றுக்கொண்ட அனைத்து வேதாந்தங்கள் அனைத்தும் கூட இந்த விஷ்ணு கதைகளையும் எங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சூத்த மகரிஷியிடம் சௌனக மகரிஷி சொல்றாரு. நீங்கள் கற்று தேர்ந்ததிலேயே ஞானத்திலே மிகவும் உயர்ந்தது, சிரேஷ்டமானது, மதிப்பு மிக்கது, மந்த புத்தி இல்லாதது, அல்ப ஆயுசு இல்லாதது, ரோகமுற்றவர்களுக்கு கூட உபயோகமானது. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் கலியுகத்துல இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இதன் மூலம் கலியுக பிரஜலைக்கு வந்து இது நீங்க சொல்றது மூலம் அது ரொம்ப உதவியா இருக்கும், ஆத்ம சாந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரியான ஞானங்களை எங்களுக்கு கூறுங்கள் அப்படின்னு வினயத்தோட கேட்கிறாரு சௌனக மகரிஷி. இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு உயர்நிலைக்கு செல்லணும்னா இதையெல்லாம் நாம கேட்கணும். இவ்வாறு ஞானம் தெரிந்து கொள்வதுடன் என்ன பண்ணணும்னா, தெரிஞ்சுக்கிட்டா போதுமா, சேவைகள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சேவைகள் பண்ணணும், இதை வந்து தனது வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படின்னு கடைபிடித்து காண்பித்தவர் தான் இந்த சௌனக மகரிஷி. அதனாலதான் அவர் வந்து புராணங்கள் எல்லாம் அவர் வந்து
அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கு. அவர் மிகவும் அற்புதமா ஒரு சிறந்து விளங்கி இருக்கிறாரு சவுனக மகரிஷி. இன்னைக்கு நம்ம அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நம்மளுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்நிலை இருந்திருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதன் மூலம் நம்மளுடைய பயணம் கூட அது மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு நம்மளும் இங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால நாம சரியான பாதையில தான் சென்றுகிட்டு இருக்கோம். அந்த காலத்துல நடந்த அந்த ரிஷிமார்கள் மகரிஷிகள் செய்து வந்த செயல்கள் எல்லாம் நம்ம தினமும் நம்ம கேட்பதன் மூலம் நம்மளுடைய சிந்தனைகள் கூட, நம்மளுடைய மனமும் சரீரமும் கூட சுத்தி அடைவதோடு நம்மளுடைய புத்தி கூட சித்தி அடையும். சத்தியத்தை நோக்கி நம்மளும் பயணித்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில சொல்லிக்கொண்டு மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தலைப்போட சந்திக்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ், தேங்க்யூ.